வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கத்திரி துவங்குவதற்கு முன்பே கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். சுற்றுலா தலத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த புதுச்சேரி நகரில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. சுட்டெரிக்கும் வெயிலின் தாக்கத்தால் பகல் நேரத்தில் பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாமல் வீட்டிற்குள் முடங்கி கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பொதுவாக புதுச்சேரியில் கடற்கரை மட்டுமின்றி நகரப் பகுதிகளில் அனைத்து இடங்களிலும் பொதுமக்கள் மற்றும் வாகனங்களின் போக்குவரத்து அதிகரித்து காணப்படும். இந்நிலையில் கத்திரி துவங்குவதற்கு முன்பாகவே கடந்த சில தினங்களாகவே புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. அதன்படி நேற்று 95 டிகிரி வெப்பம் பதிவானது. இதனால் பொதுமக்கள் பகல் நேரங்களில் வெளியே செல்வதை தவிர்த்து வருகின்றனர். அவசர தேவைகளுக்காக வெளியே செல்வோர் தலையில் துணி அணிந்தபடியும் ஹெல்மெட் அணிந்தும் செல்கின்றனர். வெயிலின் தாக்கத்தால் புதுச்சேரி நகரின் பல சாலைகள் வாகன போக்குவரத்தின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் 6 நபர்களிடம் 99,000 ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்களை சைபர் கிரைம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தட்டாஞ்சாவடியை சேர்ந்த நபரை மர்ம நபர் ஒருவர் டெலிகிராம் செயலி மூலம் தொடர்பு கொண்டார். தொடர்ந்து வர்த்தக தளத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் ஈட்டலாம் என ஆசை வார்த்தைகளை கூறினார். அதை நம்பிய அவர் பல்வேறு தவணைகளாக 50,000 ரூபாயை மர்ம நபரின் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பினார். முதலீடு செய்த பின் தனது கணக்கில் காட்டிய லாபத் தொகையை அவரால் எடுக்க முடியவில்லை. அதன் பிறகே அவர் ஏமாற்றப்பட்டது தெரிய வந்தது. இதேபோல் திருக்கனூரை சேர்ந்த நபர் 35,500 ரூபாயும், அரியூரை சேர்ந்த நபர் 4,000, ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த நபர் 3,000 என மொத்தம் 6 பேரிடம் 95,350 ரூபாயை ஆன்லைன் மோசடியில் இழந்துள்ளனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து ஆன்லைன் மோசடி நபர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் ஆரிய வைசிய யுவஜன சேவா சங்கம் சார்பில் சித்த மருத்துவ முகாம் நடைபெற்றது. வைசியால் வீதியில் உள்ள ஆரிய வைசிய திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த முகாமில் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கான சிகிச்சை வழங்கப்பட்டது. குறிப்பாக தோல் நோய்கள், விஷக்கடிகள், கண் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் பெண்களுக்கு ஏற்படும் சுகாதார சிக்கல்களுக்கு நிபுணர்கள் மருத்துவ ஆலோசனைகள் வழங்கி சிகிச்சை அளித்தனர். இந்த முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு இலவச சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளை பெற்று பயனடைந்தனர். ஆரியங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ செங்கண்ணீர் அம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி நடைபெற்றதை தொடர்ந்து நாள்தோறும் உபயதாரர்கள் ஏற்பாட்டில் மண்டல அபிஷேகம் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் 48 நாட்கள் நீடித்த மண்டல அபிஷேகம் நிறைவடைந்ததை ஒட்டி அதன் நிறைவு விழா நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜை, சாந்தி ஹோமம் ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து எஜமான சங்கல்பம் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் களம் புறப்பட்டு அனைத்து பரிவார தெய்வங்களுக்கும் மூலவருக்கும் கலச அபிஷேகம் செய்து மகா தீபாரதனை நடைபெற்றது. இதனையடுத்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, திருப்பணி குழு தலைவர் மகாலிங்கம், மக்கள் குழுவினர்கள், கிராம பஞ்சாயத்தார்கள் மற்றும் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ், திருப்பணி குழு தலைவர் மகாலிங்கம் மற்றும் மக்கள் குழுவினர், கிராம முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர்.
திண்டிவனம் தொகுதியில் போட்டியிடும் வன்னி அரசுவை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் திண்டிவனம் வண்டிமேடு பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய முத்தரசன் அதிமுக, பாஜக ஆகிய கட்சிகளை கடுமையாக விமர்சித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் கூட்டணியின் நிலைத்தன்மைக்கு திருமாவளவன் முக்கிய பங்காற்றியதாகவும் இது லட்சிய அடிப்படையிலான கூட்டணி எனவும் கூறினார். தொடர்ந்து உரையாற்றிய திருமாவளவன் திமுக தலைமையிலான கூட்டணி தேர்தலுக்காக மட்டும் உருவாக்கப்பட்டதல்ல, அதிமுக கூட்டணி அரசியல் ஆதாயத்திற்காக உருவாக்கப்பட்டது என்று குற்றம் சாட்டினார். அவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக, பாஜக கூட்டணியை கடுமையாக விமர்சித்து அதிமுகவிற்கு அளிக்கும் வாக்கு பாஜகவிற்கே செல்லும் என கூறினார். மேலும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பாஜக குறித்து எடுத்த நிலைப்பாட்டை நினைவுபடுத்திய அவர் தற்போதைய கூட்டணி பொருந்தாத கூட்டணி என விமர்சித்தார். அத்துடன் தமிழகத்தில் நச்சு சக்திகள் வலுப்பெறக்கூடாது என்றும் அரசமைப்பு சட்டத்தை பாதிக்கும் சக்திகளுக்கு எதிராக மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பிரச்சார கூட்டத்தில் பல்வேறு கட்சி நிர்வாகிகள், கூட்டணி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக பணியாற்றி வருகிறார். இந்த இயக்கத்தின் வளர்ச்சியில் அவருடைய பங்கு மகத்தானது. நீண்ட நெடுங்காலமாக மதுரையிலே நான் இந்த இயக்கத்தை தொடங்கிய காலத்தில் இருந்து இந்த நாள் வரையில் இயக்கத்திற்கும் தலைமைக்கும் விசுவாசமாக இருந்து பணியாற்றி வரக்கூடிய முன்னோடிகளில் ஒருவர் தம்பி வன்னியரசு அவர்கள். தொலைக்காட்சி விவாதங்களில் அவருடைய வாத திறன்களை நீங்கள் அறிந்திருக்க கூடும். அப்படிப்பட்ட வாத திறமையுள்ள தம்பி வன்னியரசு சட்டமன்றத்திற்கு போனால் திண்டிவனம் தொகுதி மக்களின் உணர்வுகளை எதிரொலிப்பார், உங்களுக்காக வாதாடுவார், போராடுவார், இந்த தொகுதியை மேம்படுத்த உங்களுக்காக பணியாற்றுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இந்த தொகுதியை சாராதவர் என்று பலர் சொல்லக்கூடும். அவர் தமிழ்நாடு முழுவதும் போட்டியிடக்கூடிய தகுதிக்குரியவர். இன்றைக்கு திண்டிவனத்திலே போட்டியிடுகிறார். வெற்றி பெற்ற பின்னர் திண்டிவனத்திலேயே உங்களோடு தங்கி இருந்து பணியாற்றுவார் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஹோமியோபதி மருத்துவ முறையை உருவாக்கிய ஜெர்மன் மருத்துவர் சாமுவேல் ஹனிமன் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் உலக ஹோமியோபதி தினம் ஆண்டுதோறும் ஏப்ரல் 10ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்நாளை முன்னிட்டு இந்தியா முழுவதும் கருத்தரங்குகள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசு ஆயுஷ் இயக்குநரகம் ஹோமியோபதி பிரிவு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையம் சார்பில் கோரிமேடு அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையத்தில் ஹோமியோபதி மருத்துவம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் சித்ரா தலைமையேற்றார். ஹோமியோபதி டாக்டர் முத்துலட்சுமி, மருத்துவத்தின் டாக்டர் சாமுவேல் ஹனிமன் வாழ்க்கை வரலாறு மற்றும் ஹோமியோபதி மருத்துவத்தின் முக்கியத்துவத்தை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். முன்னதாக டாக்டர் ஹனிமன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து மருத்துவர்கள் ஹோமியோபதி மருத்துவத்தின் தன்மை மற்றும் அதன் பயன்கள் குறித்து விளக்கம் அளித்தனர். பின்னர் ஹோமியோபதி மருத்துவம் தொடர்பான கையேடுகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் செவிலியர்கள், மருத்துவ ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த மருத்துவ முறையில் நீரிழிவு நோய், தோல் நோய்கள், மூட்டு வலி, ஆஸ்துமா, அலர்ஜி, மாதவிடாய் கோளாறுகள், சினைப்பை கட்டிகள், கல்லீரல் நோய்கள், குதிகால் வலி உள்ளிட்ட பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுவதாக டாக்டர் முத்துலட்சுமி தெரிவித்தார். புதுச்சேரி மூலகுளம் பகுதியில் செயல்பட்டு வரும் கிறிஸ்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு கல்லூரி ஆண்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சாம்பால் கல்வி அறக்கட்டளை குழுமத்தின் நிறுவனர் மற்றும் கல்லூரியின் தாளாளர் முனைவர் சாம்பால் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். அறக்கட்டளையின் இயக்குனர் குமரவேல் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியம் ஆகியோரும் நிகழ்வில் பங்கேற்றனர். கல்லூரி முதல்வர் முனைவர் அன்பழகன் நிகழ்வை தொடங்கி வைத்து வரவேற்புரையாற்றினார். ஜி தொலைக்காட்சி சரிகமப நிகழ்ச்சியின் வெற்றியாளர்கள் வர்ஷா கிருஷ்ணன் மற்றும் ஜீவன் பத்மகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு பாடல்கள் பாடி அனைவரையும் மகிழ்வித்தனர். மேலும் மாணவர்களின் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பேராசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி முதலியார்பேட்டை விடுதலை நகர் பகுதியில் உள்ள டாக்டர் கருணாகரன் ஜெயலட்சுமி ஆகியோரின் பாத சிகிச்சை மையத்தில் சனிக்கிழமை தோறும் நடைபெறும் ஸ்ரீ கிருஷ்ணர் பூஜை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் அமைதியாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றதை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. பூஜையில் பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணரை தரிசித்தனர். பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் 28வது அகில இந்திய மாநாடு ஹைதராபாத்தில் 2 நாட்கள் நடைபெற்றது. ஏறக்குறைய 28 மாநிலங்களில் இருந்தும் யூனியன் பிரதேசங்களில் இருந்தும் சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இருந்து அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் பிரேமதாசன், தலைவர் ரவிச்சந்திரன், பொருளாளர் வானவரம்பன், அமைப்பு செயலாளர் கலியபெருமாள் மற்றும் துணை பொதுச் செயலாளர் மணிவாணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அகில இந்திய மாநாட்டில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், 1/1/2026 முதல் 8வது ஊதிய குழுவை அமல்படுத்த வேண்டும், கொரோனா காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட 18 மாத DA நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், 1/1/2026 முதல் 50% DAவை அடிப்படை சம்பளத்துடன் இணைக்க வேண்டும், 20% இடைக்கால நிவாரணமாக கொடுக்க வேண்டும், பணியின் போது இறந்த ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் பணி நியமனத்தில் உள்ள 5% உச்ச வரம்பை நீக்க வேண்டும், அனைத்து தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 42 தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.